ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 சிவபெருமான் அடியார்களுக்கு 1000 அள்ளி கொடுப்பார். அதனாலேயே எல்லாராலையும் அவர் கொண்டாடப்படுறார், பற்றப்படுறார் அப்படிங்கிறதெல்லாம் இது முன்னால் நாமங்களில் பார்த்தோம். அடுத்த 326வது திருநாமம் ஓம் பக்ஷிணே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பக்ஷி அப்படின்னாலே பறவைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பறவைகள் அந்த வடிவமாக இருக்கிறவர், அதை விட இன்னும் உயர்வாக இந்த பறவைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய கருடனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமான ஒரு விஷயம். பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருடனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இதுக்கு சிறப்பாக பொருள் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கருடனோட பெருமை. பறவைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவுடன் கஷ்யபர் வினதை இந்த தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தவர். கஷ்யப பிரஜாபதி அப்படின்னு பிரஜைகளுக்கெல்லாம் தலைவர். அவருக்கும் வினதைக்கும் பிறந்தது தான் இந்த. அதனாலேயே இவருக்கு பேர் வைனதேயன்னு பேர். இன்னும் சுபர்ணன், கருத்மான் முதலான பேர்லாம் நிறையா அவருக்கு பேர் இருக்குது. இவரோட தம்பி தான் சூரியனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடிய அருணன். இந்த கருடனோட மனைவிகள் சுகீர்த்தி, ருத்ரை அப்படிங்கிறது இவர் 2 மனைவி. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய இந்த கருடன் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரத்தில், ஆருத்ரா நட்சத்திரத்தில். ராமானுஜர் கூட இந்த ஆருத்ராவில் தான் பிறந்திருக்கார். ஆவணி மாதம் வளர்பிற பஞ்சமி, அதாவது கருட பஞ்சமி அப்படிம்போம். நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, கொண்டாடுறோம் இல்லையா. அதில் அந்த ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமியில் இவர் அவதாரம் பண்ணினர் ஆருத்ரா நட்சத்திரத்தில். இவருக்கு இப்படி ஒரு பலம். பொதுவாக கருடன் அப்படின்னா இவருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சுமையெல்லாம் தாங்கிறவர்னு அர்த்தம். சுமை தாங்கி அப்படின்னு அர்த்தம். எந்த சுமையை தாங்குறாருன்னு, அண்டச்சராச்சரத்தையும் யார் தாங்கின்னு இருக்காரோ அவரையே இவர் தூக்கி தாங்கின்னு இருக்கார். அப்படின்னா எவ்வளவு பலம் வேணும்? எப்படி வந்தது இவருக்கு இந்த பலம், இந்த சக்தி எப்படி வந்தது அப்படின்னா, வாலகில்யர்கள்னு ரிஷிகள், இவர்களெல்லாம் கடுமையான தபஸ் பண்ணினா. எப்படி தவம் பண்ணான்னா, ஒரு மரக்கிளையில் தலகீழ தொங்கிண்டு, அப்படி தொங்கின அந்த ரிஷிகளோட அந்த மரக்கிளை கீழே ஒடிஞ்சு விழறதே இந்த கருடன் தாங்கினத்தினாலே அவர்களெல்லாம் சந்தோஷப்பட்டு, இவருக்கு இப்படி ஒரு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலம் உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர்களுக்கு கருடன்னு பெயர் வைக்கிறதா தெரிகிறது. இப்படி அந்த கருடன் பொதுவாகவே கருடனுக்கும் பாம்புகளுக்கும் பகை அப்படின்னு சொல்கிறோம். அது காரணம் முன்னமே பார்த்துருக்கோம். இந்த கஷ்யபரோட வினத, கர்த்திரு அப்படின்னு 2 மனைவிகள். அதில் வினதையோட பிள்ளை தான் இவர். கர்த்திருவோட பிள்ளைகள் தான் பாம்பெல்லாம், ஆதிசேஷன் முதலான பாம்பெல்லாம் இந்த தாயார் 2 பேருக்குள்ளே ஒருத்தர் போட்டி வந்து இந்த வினதையை கர்த்திரு என்ன பண்ணிடுறா, தனக்கு அடிமையாக்கின்னு விடுறா. இந்த அடிமைத்தலையிலேருந்து நீக்கணும் அப்படின்னா, தனக்கு தேவலோகத்தில் இந்திரன்ட்ட இருக்கிற அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் உங்கள் அம்மையை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த தாயார் மேலே உள்ள அந்த மாத்திரு பக்தியினால் வைனதேயரான இவர் என்ன பண்ணுறார், இந்திரலோகத்துக்கு போய் அந்த இந்திரன்ட்ட வச்சிருக்கிற அந்த அமுத கலசத்தை கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்து இங்கே வைக்கிறதே தான், அப்படி வரத்தே தான் அதில் இருந்த தர்பைங்கிற புல்லும் இருந்ததுனாலேயே அங்கேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்லாம் நமக்கு புராணங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த கொண்டு கொடுத்து இந்த தாயை விடுவிச்சு தான் நமக்கு கருடனோட கதை சொல்கிறது. இப்படி இந்த சிற்றன்னை பெரியன்னை 2 பேருக்குள்ள உள்ள குழந்தைகளில் அன்னைகளுக்குள்ள வித்தியாசத்தினால இந்த குழந்தைகளுக்கும் ஒருத்தருக்கு பகையாக இருக்குது. அதனால தான் கர்த்தருக்கு பிறந்த பாம்புகளுக்கும் வினதைக்கு பிறந்த கருடனுக்கும் பகை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கருடாழ்வார் எப்படி இருக்கார் அப்படின்னார், பெரிய திருவடி அப்படின்னு வைணவத்தில் பெருமாளையே தாங்கிறதுனால அவரை கொண்டாடுறோம் இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் கோவிலுக்குள்ளே போனால் முதல்ல
முதல்ல இந்த பெரிய திருவடியான இவரை வணங்கிட்டு தான் பெருமாள்கிட்ட போகணும் அப்படின்லாம் நமக்கு ஒரு சம்பிரதாயம் சொல்லித்தரா. அந்த கருடன் எப்படி இருக்கார்னு, ஆதிசேஷன் முதலான 8 பாம்புகளையும் தன்னோட உடம்பில் ஆபரணமாக போட்டுருக்கார். கழுத்தில், இடுப்பில், கையில், பாதத்தில் அப்படின்னு இத்தனையும் பாம்பெல்லாம் ஆபரணமாக போட்டுருக்கார், நகையாக போட்டுருக்கார். பொதுவாகவே இந்த பாம்பெல்லாம் நகையாக யார் போட்டுப்பா? சிவபெருமான் தான் போட்டுருக்கார். அதனால தானே அவருக்கு பேர் நாகபூஷணன் அப்படின்லாம் பேர் இருக்குது. இவரும் அதே பாம்பை தான் போட்டுருக்கார். பார்த்தா காரணம் என்ன அப்படின்னு, அந்த சிவபெருமானோட வடிவமும் இந்த கருடனாக இருக்கிறதுனால போல இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு என்ன பெருமையினர், வேதமே வடிவமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருமாலுக்கு வாகனமாக இருக்கிறதுனால அவர் என்ன அப்படின்னர், திருமாலை வேதமே தாங்கிறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அப்போ வேத வடிவமாக இருக்கார். இவரோட இந்த பெருமையெல்லாம் பார்த்துட்டு தான் திருமால் தனக்கு வாகனமாக இவரை அமர்த்தின்றார். அப்படி இருக்கக்கூடியவர் கடுமையான தபஸ் பண்ணினர். அகோபிலம் அப்படிங்கிற இடத்துல கடுமையான தபஸ் பண்ணினர். எதுக்கு அப்படின்னா, திருமாலை நேர, அதுவும் அந்த உக்ர நரசிம்மரை பார்க்கணும்னு. அதனால இவருக்கு அங்கே கடுமையாக தவம் பண்ணினத்தினாலேயே அந்த மலைக்கு பேர் கருடாத்ரி அப்படின்னு பேர். திருப்பதியில் 7 மலைங்கிறோம். அந்த 7 மலையில் ஒரு மலை கருடாத்ரின்னு கருடம் தவம் பண்ணின இந்த மலையும் உண்டு. அதில் தான் ருத்ர வடிவத்தில் அங்கே திருமால் இவருக்கு நரசிம்மராக காட்சி கொடுத்தார் அப்படின்லாம் சொல்கிறார். இந்த அகோபிலம் அப்படின்னோடனே இன்னொன்று ஞாபகம் வருது. ஆதிசங்கரர் கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணிக்க, லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படின்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த ஆதிசங்கரோட பிரதம சிஷ்யரில் ஒருத்தர் பத்மபாதர் அப்படின்னு. இவரோட இயற்பெயர் சனந்தனர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தனர். இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு ஒரு பெரிய வித்வான் நரசிம்ம மந்திரத்தை, மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இதை நீ என்னன்னா ஜபம் பண்ணு, உனக்கு மந்திர சித்தி ஏற்படும் அப்படின்னு. அதனால் இந்த சனந்தனர் ரொம்ப நரசிம்ம மந்திரத்தை தனக்கு தரிசனம் கிடைக்கணும், இந்த மந்திர சித்தி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக தபஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறார், இந்த இடத்துக்கு வர்றார். அகோபிலத்தில் காட்டில் கடுமையாக தபஸ் பண்ணுறதுக்கு உட்கார்றார். சின்ன வயசு இளைஞர். அப்படி இவர் காட்டில் தபஸ் பண்ணுறதே அந்த காட்டில் இருக்கிற வேடர்கள் தலைவன் அவர் வேட்டையாடுறதுக்கு இப்படியே காட்டில் பார்க்குறதே அப்படியே பால் வடிகிற முகத்தோட ஒரு இளைஞர் இங்கே உட்காந்துருக்கு, காட்டில் கண்ணை முடின்னு உட்காந்துருக்கார் அப்படின்னா இந்த வேடனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு ஒரு ஐயர் எதுக்கு இந்த காட்டில் உட்காந்துருக்கார், இவருக்கு என்ன இங்கே வேலை? பார்த்தா பச்சை குழந்தை பாடி இளமையாக இருக்கார், பால் வடிகிற முகமாக இருக்குது, இங்கேயோ காட்டிலையோ துஷ்ட மிருகங்கள்லாம் நடமாடுற இடம், இவர் இப்படி இருக்காருன்னு கரிசனத்தில் அந்த வேடன் அவர் தவச்சை கலைச்சு கேட்குறார், நீ எங்கேருந்து வந்திருக்க, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே இப்படி உட்காந்துட்டுருக்க அப்படின்னு. உடனே இந்த சனந்தனர் பார்த்தார், இனிமேல் இந்த வேடன்ட்ட நான் இனிமேல் நரசிம்ம மந்திர ஜபம் பண்ணின்னு இருக்கேன், எனக்கு நரசிம்மரோட சாட்சாத்காரம் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் புரியுமோ? இந்த காட்டு வேடருக்கு புரியாது. அதனால என்ன, அவருக்கு புரிகிறாப்பில் சொல்லணும்னு கழுத்துக்கு மேலே சிங்கமாக இருக்கும், முகம்லாம் சிங்கமாக இருக்கும், அது கழுத்துக்கு கீழே மனுஷனாக இருக்கும், அப்படி ஒரு மிருகம் இருக்குது, அதை தேடின்னு வந்திருக்கேன்னு. இதை கேட்டோன்னே அந்த வேடனுக்கு ஆச்சரியம், என்ன திருப்பி சொல்லும் அப்படின்னு. உடம்பெல்லாம் மனிதனாக இருக்கும், முகம் மட்டும் சிங்கமாக இருக்கும், அப்படி ஒரு மிருகம் அப்படின்னு. நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பரம்பரையாக இந்த காட்டிலே இருந்துருக்கோம், வேட்டையாடுறது தான் எங்களோட தொழில், நாங்களும் இத்தனை வயசாக இருது எனக்கு, நான் இப்படி ஒரு மிருகத்தை இங்கே பார்த்ததே கிடையாது, ஆனால் நீ என்னமோ புதுசாக சொல்லிட்டு வரையே அப்படின்ட்டு, நீ நிஜமாகவே சொல்கிறியா பொய் சொல்கிறியா? உடனே அவனே சொல்கிறான், உன்னை பார்த்தா பொய் சொல்கிற மூஞ்சியாகவும் தெரியல, ஆனாலும் நீ இப்படி சொல்கிற, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த என்ன பண்ணார் அந்த ஆள் வேடன், இவ்வாறு நிஜமாகவே எனக்கு சொல்லு, கழுத்துக்கு மேலே சிங்கமாக இருக்கும், அதுக்கு கீழே மனித உடம்பாக இருக்கும், அப்படி ஒரு மிருகம் இருக்கும் அப்படின்னா, இந்த காட்டில் நீ மெனக்கிட்டு எங்கேயோ ஊர்லேருந்து வீட்டிலேருந்து நாட்டிலேருந்து இங்கே தேடின்னு வந்திருக்க, இந்த காட்டிலேயே வசிக்கிற எனக்கு தெரியாது அது எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நாளைக்கு மாலை சூரியன் மறையறதுக்குள்ளே இந்த காட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி உன் முன்னால் கொண்டு நிறுத்துறேன் அப்படின்னு.
கொண்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னார். இவர் பார்த்து எதிர்த்து வம்பா போச்சு, நம்ம பாட்டுக்கு இங்கே காட்டில் ஒருத்தருக்கும் தொந்தரவு இருக்காது, நிறையா மந்திர ஜபத்தனா ஒருமுகப்பட்டு ஜபம் பண்ணி சாட்சாத்காரம் கிடைக்கும், தரிசனம் கிடைக்குமாக்கும் அப்படின்னா இவன் இப்படி வம்பு பண்ணுறாப்புல பண்ணுறாருன்னு பார்த்தார் சனந்தனர். சரி, இந்த ஆள் ஏதோ நம்மளை ஃப்ரீயாக விட்டால் சரி, எத்தையோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ட்டு அவர்கிட்டையும் தப்பிச்சுக்கிறதுக்காக நீ அப்படியே பண்ணுப்பா அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னு அந்த ஆளை அனுப்பிச்சிட்டார். அவ்வளவுதான். இவர் சொன்னாரா, கழுத்துக்கு கீழே மனுஷனாக இருக்கும், கழுத்துக்கு மேலே சிங்கமாக இருக்கும் அப்படின்னு. இதை இந்த வேடன் தீவிரமாக பிடிச்சிண்டு கழுத்துக்கு கீழே மனிதன், கழுத்துக்கு மேலே சிங்கம், கழுத்துக்கு கீழே மனிதன், கழுத்துக்கு மேலே சிங்கம், இப்படி இருக்கிற மிருகம் அப்படின்னு காடு முழுக்கலும் தேட ஆரம்பித்தார். அன்னி முழுக்கலும் தேடினார். எப்படி தேடினார்? பசி தெரியல, தாகம் தெரியல, ஒன்றும் தெரியல. ஒரே குறிக்கோள், இதை எப்படியானு தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சின்னு இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு. அதனால் தேடுன்னு தேடுற. அன்னைக்கு ராத்திரியும் போச்சு, மறுநாள் பொழுது விடிஞ்சது, மறுநாளும் ராமுழுக்கலும் தேடுற, மறுநாளும் தேடிகிட்டே இருக்கு. இப்படி தேடி தேடி மறுநாள் சூரியன் மறையிற நேரம் வந்துடுத்து. பார்த்தா இந்த காட்டு வேடன் நாம் அந்த பையன்கிட்ட சொன்னபடி நம்மளால் பிடிக்க முடியல, நம்ம கண்ணுக்கு படலை, அதனால் உயிரை கொடுத்தாலும் தேடுவேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் நம்மளால் அது முடியல. இப்படி முடியாத இருக்கிறதுக்கு இப்படி நம்ம வேடர் குலத்தில் பிறந்து அதுக்கு மதிப்பு இல்லை, அதனால் உயிரை மாச்சிக்கிறது தான் சரி, சொன்ன வாக்கு தவறிட்டோம், நம்மளால் காப்பாற்ற முடியல, அதனால் உயிரை விடலாம் அப்படின்னு போகிறதே அந்த கொடியெல்லாம் எடுத்து மரத்தில் கட்டி தூக்கு போகிறதுக்கு போகிறார். அந்த சமயத்தில் எய்த்தாப்பில் வந்தது எது? இந்த நரசிம்மம். அவன் கையை பிடிச்சது, அப்படிலாம் பண்ணிடாத, இதோ வந்துட்டேன்னு. பார்த்தா அந்த ஆளுக்கு வேடனுக்கு ஆச்சரியமாக்கு, இப்படி நம்ம ஆயுசில் பார்த்ததே கிடையாது, அவர் சொன்னது கரெக்டு தான். உடனே என்ன பண்ண, பழா போகிற மிருகமே நீ ஏன் இப்படி இந்த பாடுபடுத்தின, ஒரு பாவம் பச்சை புள்ள திண்டாடின்னு இருக்கு அப்படின்ட்டு உடனே இந்த கொடியால் கட்டினார். நேரம் இழுத்துன்னு இந்த சனந்தனட்டை நிறுத்துகிற. பார்த்தா ஐயோ திரும்பி வந்துட்டாரேன்னு பார்த்தா, ஐயரே நீ கேட்ட அழிச்சுன்னு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு இழுத்துன்னு வந்தால் இவருக்கு கண்ணுக்கு தெரியல. இவர் பார்த்தா அது எனக்கு கண்ணுக்கு தெரியலையேன்னா உடனே நரசிம்மம் என்ன பண்ணி தின்னர், கர்ஜனை பண்ணி குரலை கொடுத்து காமிச்சு சொல்லித்து. கோடிக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணி அந்த ஒருமுகப்பட்டு என் தியானமாகவே இருந்து யார் என்னை பார்க்க முடியுமோ அதை ஒரே நாளில் இந்த காட்டு வேடன் சாதிச்சிட்டார். அதனால் இந்த இவனோட பக்திக்கு, இவனோட இந்த வைராக்கியத்துக்கு, இவரோட இந்த ஒருமுனைப்பாட்டுக்கு ஈடாக இப்படி உயிரை பணயம் வச்சு சொன்ன வாக்கு தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி இல்லாமல் இருந்திருக்கார். அதனால் இவனுக்கு காட்சி கொடுக்காத வேறு யாருக்கு கொடுப்பேன்? அதனால் கோடிக்கணக்கான விஷயத்தில் ரிஷிகள்லாம் தவம் பண்ணினா கூட அடைய முடியாத இவன் ஒரே நாளில் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போது இந்த குரல் கொடுத்தோன்னே சனந்தனர் அழுதர். நான் இப்படி வேணும்னு பார்க்கணும்னு என் கண்ணுக்கு தெரியலையே, அவனுக்கு தெரிஞ்சேன்னு. அதுக்கு சொல்ற, இப்போ ஏற்பட்ட இந்த பாகவதனோட உனக்கு தொடர்பு ஏற்பட்டதுனால நான் உனக்கு குரலானு கேட்க முடிஞ்சது, சமயம் வரத்தே உனக்கு காட்சி தருவேன்னு. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த கருடாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபுலத்தில் இப்படி கிடச்சிது அப்படின்னா, அந்த கருடனுக்கும் அவர் தவம் பண்ணின அந்த மலைக்கும் எவ்வளோ பரிமரிக்கு அந்த கருடனாக இருக்கிற சிவபெருமான்னு பக்ஷினே நமகான்னு சகஸ்ரநாமம் சொல்கிறது. அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.